السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قائدا أو قائما فلما كشفنا عنه ضره مر كأن يدع لنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون. قال النبي صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 9ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்லமல்கள் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்யும் வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தராவீஹ் தொழுகையில் 6வது ரக்காஅத்தில் இமாம் அவர்கள் ஓதியது: வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா லிஜம்பிஹி அவ் காஇதன் அவ் காயிமா. மனிதனுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் உடனடியாக அவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான். சிரமம் எவ்வளவோ அந்த அளவு அந்த துஆவினுடைய பவரும் இருக்கும். லேசான சிரமமாக இருந்தால் துஆவும் லேசாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான சிரமமாக இருந்தால் துஆவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வே சொல்கிறான்: தஆனா லிஜம்பிஹி. படுத்த படுக்கையில் கிடந்தாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்லா ஒன்றுமே எந்திக்க முடியலையே, எதுக்குமே முடியலையே. தொழுகிற காலத்துலலாம் தொழுதுருக்க மாட்டார், ஆனால் அப்போ சொல்லுவார், என்னால் எந்திரிச்சு தொழுவ முடியலையே அப்படிம்பார். தஆனா லிஜம்பிஹி. படுத்த படுக்கையிலேயும் அல்லாஹ்வை கூப்பிடுவார். அவ் காஇதன் அவ் காயிமா. அல்லது நிற்கவே முடியலைன்னா உட்கார்ந்தாவது துஆ செய்வார். சில சமயங்களில் நின்றே துஆ செய்வார். சில பேர் சஜிதால படுத்து துஆ செய்வாங்க. எப்போ கஷ்டம் அதிகமானா, இல்லைன்னா அது ஒரு பெருசாக தெரியாது, துஆவா செஞ்சுக்கலாம், அதனால என்ன அப்படி போயிடுவோம். அதுக்கு பிறகு உள்ளதான் விஷயம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள்ட்ட அடியான்னு கேட்டானே, எவ்வளோ சிரமப்படுறானே, கஷ்டப்படுறானே அப்படின்னு
ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அவனுடைய கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால், யா அல்லாஹ் என்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்திரு அப்படின்னு பவர்ஃபுல்லா துவா கேட்டான். அல்லாஹ்வும் அவனுடைய துவாவை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவன் அந்த கஷ்டத்திலிருந்து நீக்கிட்டால், மர்ர கஅல்லம் யதஅனா இலா துர்ரின் மஸ்ஸா, அவன் எப்படி மாறிடுறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவனுக்கு கஷ்டமே ஏற்படாதது போலவும் நம்மள்ட்ட அவன் துவாவே செய்யாதது போல ஆள் மாறிடுறான். நான் எப்போ ஐசியூக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, அது அடிபட்டு கிடக்கும் போது துவாச்சு, இது எல்லாரும் செய்யறது தானே. அதுக்கப்புறம் நல்லாயிடுச்சு இல்லை, இனி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன செய்ய மாட்டான் மனுஷன், பட்டு திருந்த மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பட்ட பிறகு அவனை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டா, கொரோனால துவா செய்யாதது யாராச்சும் ஒருத்தர் இருக்குமா? யாராவது ஒருத்தர் துவா செய்யாமல் இருந்திருக்குமா? பள்ளியாசல் பூட்டி போட்டாங்கன்னு போராட்டம் நடத்த தயாராகிட்டோம், மரியாதையை திறந்து விடுங்க. திறந்து விட்டா தான் யாரும் வரமாட்டேங்கிறோம். ஆனால் பூட்டி வச்சா ரோசம் வந்துடும். திறங்க என்ன பண்ண போறேன், தொழுவ போறேன், இவ்வளோ நாளாக ஒன்று ஆளை காணும். அது இப்போ கொரோனா வந்துடுச்சு, மூத்தா போயிடுவேன். அதனால அல்லாட்ட போகணும், அல்லாட்ட போய் பாதுகாப்பு கேட்கணும், அல்லா தான் பாதுகாப்பான். அப்ப புத்தி வந்தது. புத்தி வந்து நம்மளும் கேட்டோம். அல்லாவும் 1 இல்லை 2 அலை வந்துச்சு, 3 அலை வந்துச்சு, எல்லா அலையிலிருந்து காப்பாற்றி விட்டான். காப்பாற்றி விட்ட பின்னாடி இப்ப அப்படிலாம் ஒண்ணு வராத மாதிரி நடந்துக்கிறோம். அப்படிலாம் ஆகியிருந்தா அல்லாஹ் பாதுகாத்தான், நம்மளை காப்பாத்திட்டான். ஒரு வேளை மொத்த போயிருந்தா என்ன இருக்கும்? அப்ப காப்பாத்தி விட்டானே, அப்ப நாம என்ன செய்யணும்? அதை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இந்த மனிதனுடைய மனம் எவ்வளவு மோசமானது அப்படின்னா, ஆளை பார்த்து நடிக்கும். தேவை ஏற்பட்ட அப்படியே அல்லாஹ் நீ தான் அல்லாஹ், உன்னை விட்டா யாருமே கிடையாது, நீ தான் எனக்கு எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லும். எல்லாம் கிடைச்ச உடனே அதெல்லாம் அந்த நேரத்துக்கு பண்ணதுப்பா, விடு, அதாவது செய்யறது தான், போவோம் அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார். இதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுடைய 2564வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற ஹதீஸில் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய உடல் அமைப்பையோ உருவ அமைப்பையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. சமீருல் இஸ்பஹி என்கிற ஒரு பெரியார், அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திச்சு, நீங்க அதிகமான ஹதீஸ்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிப்பு செஞ்சிருக்கிறீங்க. அப்படி நீங்க அறிவிப்பு செய்த ஹதீஸ்களிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஹதீஸ்னா எது? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. எவ்வளோ பயான் பேசியிருக்கீங்க, நீங்க பேசினதே உங்களுக்கு பிடிச்சமான பயான் எதுன்னு கேட்டால் சொல்ல தெரியும். ஏன்னா சிலதை நம்ம பிடிக்கும்னு நினைச்சிருக்கோம், கேட்குறவங்களுக்கு பிடிக்காது. சிலதை நம்ம ஐயோ என்னத்தை பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம், அன்னைக்கு தான் வந்து நல்லா பேசுனீங்க அப்படின்ட்டு போவாங்க. நமக்கே சந்தேகமா, நல்லாவா பேசணும் அப்படின்னு. அப்ப எது பிடிச்சது, எது ரொம்ப பிடிச்சமானது எது? இது ஒரு கஷ்டமான கேள்வி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த சஹாபி, அவங்கள்ட்ட அந்த பெரியவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களை எவ்வளோ ஒரு ஹதீஸ்களை நீங்க அறிவிப்பு செஞ்சீங்க, அதுல உங்களை ஈர்த்த ஹதீஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஹதீஸ் அல்லது உங்களுடைய மனதை பாதித்த ஹதீஸ் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? அது என்ன கேட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இருக்கு சொல்லிட்டு, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீரா ஊற்றிச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்தாங்க. மறுபடியும் தண்ணியெல்லாம் தெளிச்சு ஆளை எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டு, என்ன மயக்கமாயிட்டீங்களே, நீங்க என்ன கேட்டீங்க?
இல்லை ரசூலுல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு செஞ்ச ஹதீஸ்ல ரொம்ப பிடிச்சமான ஹதீஸ் என்னன்னு கேட்டேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் அப்படியே மனசுக்குள்ள ஓடுது. அதை சொல்லணும்னு வர்றாங்க, சொல்ல முடியல, மயக்கமாயிடுறாங்க. இப்படியே 3 தடவை நடக்குது. 4வது தடவை தைரியத்தை வரவழைச்சிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இதா கான யௌமல் கியாமா யக்தி பைன ஹல்கி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் எல்லாருக்கும் மத்தியில தீர்ப்பளிப்பதற்காக எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி வச்சிருப்பான். அப்போ முதலாக 3 நபர்கள் அழைக்கப்படுவாங்க. அதில் ஒருத்தர் கனி, பெரிய வசதியான மனிதர். 2வது முஜாஹித், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்து தன்னுடைய உயிரை துறந்தவர். 3வது ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்து அல்லது ஹாஃபிஸ் அல்லது ஆலிம், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபர். இப்படி 3 நபர்களை அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அப்போ சும்மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி இலா ருக்குபத்தி ஃபகால யா அபா ஹுரைரா உலாயிக ஸலாஸா. இப்போ கொண்டு வந்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பணக்காரர்கிட்ட கேட்குறான், நான் உங்களுக்கு எவ்வளோ செல்வத்தை தந்தனேன், பணங்காசுகளை தந்தேன். ஆமா தந்தேன். அதெல்லாம் நீ என்ன பண்ண? அவர் லிஸ்ட் கொடுப்பார். அந்த பள்ளியாசலுக்கு எவ்வளோ கொடுத்த, இந்த மதரசாவுக்கு எவ்வளோ கொடுத்த, ரமலான் கிட்டு இத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்த, அப்புறம் ரமலான் நோம்பு திறக்கிறது கஞ்சி இத்தனை பள்ளியாசலுக்கு எவ்வளோ கொடுத்த, தன்னுடைய தான தர்மம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் பண்ணேன், அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தேன், இவங்க கஷ்டப்பட்டாங்க இவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் லிஸ்ட் போடுவார். என் காசெல்லாம் நான் இப்படி செலவு பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் போடுறவரை பற்றி தான் இந்த பேச்சு. இந்த லிஸ்ட்லேயே வராதவரை பற்றி பேச்சு இல்லை. இருந்த காசெல்லாம் தண்ட செலவு பண்ணிட்டு அவரை பற்றி பேச்சு இல்லை. அவருக்கு வேற கேட்டகரி அது. இது தன்னுடைய காசை நல்வழியில் செலவு செஞ்சார்ல அவர் சொல்லுவார், நான் நல்ல வழியில தான் செலவு பண்ணியிருக்கேன், இந்த இருக்கு லிஸ்ட்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவானா, கரெக்ட், உண்மைதான், நான் உனக்கு இவ்வளோ பணம் காசுகளை தந்தேன், நீ இப்படியெல்லாம் செலவு பண்ண, வாஸ்தவம் தான். ஆனா ஏன் செலவு பண்ண? எதுக்காக செலவு பண்ண? எனக்கா வேண்டிய கொடுத்த? இல்லை, உன்னை எல்லாரும் பெரிய கொடை உள்ளன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த. நீ கிட்டு கொடுத்தியே, ரமலான் கிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பொண்ணை வாழ்த்தி ஃபுல்லா போஸ்ட் அடிச்சுட்டாங்க. 100 பேருக்கு கிட்டு வழங்கும் தாஜியார் அவர்களே வாழுக வருக அப்படின்னு போட்டிருந்தான், பேனர் அடிச்சிருந்தான். அவங்க பெருசா இதெல்லாம் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் தான் ஹாஜியார் 100 பேருக்கு என்ன செஞ்சாரு? கிட்டு கொடுத்தாரு. அப்பதான் செஞ்சாரு. இப்ப நீ எதுக்கு செஞ்ச? நீ செஞ்ச வாஸ்தவம் தான், கொடுத்த வாஸ்தவம் தான். ஆனா எதுக்கு கொடுத்த? உலகத்துல ஒன்ன புகழப்படணும், உலகத்துல உள்ளவங்க ஒன்ன பெரிய ஆளுன்னு சொல்லணும், அதுக்காக செஞ்ச. எனக்காக வேண்டிய செஞ்ச, அதுக்காக செஞ்ச. அது உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது, முடிஞ்சிச்சு. உலகத்திலே சொல்லிட்டாங்க. அதே லிஸ்ட்ல தான் அந்த செல்ஃபி எடுத்து போடுற கேஸும். இதையாவது உனக்கு ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்து போடு. நான் இன்று ஒரு தர்மம் செய்தேன். என்ன ஒரே ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்துட்டு அது பெருசா போகுது. என்ன பிரயோஜனம்? அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செய்யற அந்த தர்மங்களை வெளிப்படுத்தும் போது மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் காட்டி 4 பேர் நமக்கு லைக் போட்டாங்க, 4 பேர் நமக்கு அதை ஷேர் பண்ணி விட்டாங்க, 4 பேர் நம்மளை பாராட்டி முடிஞ்சு போச்சு. அதோட அதுக்குண்டான நன்மை மறுமையில கிடைக்காது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நாளைக்கு என்ன சொல்லுவான்னா, நீ செஞ்ச வாஸ்தவம் தான், ஆனா ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச? உன்னை 4 பேர் பாராட்டணும், உனக்கு 4 பேர் லைக் போடணும், உனக்கு 4 பேர் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு செஞ்ச. அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது. இப்ப அதுக்குண்டான நன்மைகள் எதுவும் கிடையாது. அவரை நரகத்துக்கு கூட்டு போங்கன்றோம். தர்மம் செஞ்சவரை முஜாஹித கூப்பிடுவான். அல்லாஹுடைய பாதையில தான் உயிரையே கொடுத்தவர். அவரை கூட்டி பாட்டி, நான்
உனக்கு வீரத்தை தந்திருந்தனே, உடல் ஆரோக்கியத்தை தந்திருந்தேன். அந்த ஆரோக்கியத்தை, அந்த உடலுடைய வீரத்தை நீ எப்படி செலவு பண்ண? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், என்னை பற்றி தெரியாதா? நான் உனக்காகவே உன்னுடைய போர்க்களத்துக்கு போய், போர்க்களத்தில் பல போர்க்களங்களை நான் சந்திச்சிருக்கேன். நான் பார்க்காத போர்க்களங்களே கிடையாது. அத்தனை போர்க்களங்களில் மார்க்கத்துக்காக போய் நின்றுருக்கேன், சமுதாயத்துக்காக போய் நின்றுருக்கேன். கடைசியில் சமுதாயத்துக்காக வேண்டியே நான் என்ன செஞ்சேன்? ஷஹீதாக்கப்பட்டேன். நான் ஜிஹாதில் மூத்தாக்கப்பட்டுட்டேன். அப்படிப்பட்ட என் உயிரையே நான் உனக்கு தான் கொடுத்தேன். வாஸ்தவம் தான், கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? நான் எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கிறேன்னு தெரியுமா? 27 போராட்டங்களை வெற்றிகரமாக முடித்த தலைவர் அவர்கள் இப்போது பேசுவார்கள். முடிஞ்சு போச்சு. 27 போராட்டம் மொத்தமாக ஒன்றுமில்லாமல் குழிக்குள்ளே போயிடுது, பிரயோஜனம் இல்லாமல் போகுது. ஏன் செஞ்ச? 50வது போராட்டத்துக்கு தயாராகிவிட்டார் தலைவர் அவர்கள். 100வது போர்க்களத்தை கண்ட நம் தலைவர் அவர்கள் இதோ வருகிறார். முடிஞ்சு போச்சு. 100 வீணா போச்சு. அல்லாஹ் சொல்லுவானா அந்த முஜாஹிதை பார்த்து, நீ போரிட்ட உண்மைதான், நீ உயிரையே துறந்த உண்மைதான். ஏன் செஞ்ச? ஒன்ன மௌத்தாக்குனதுக்கு பிறகு கூட 4 பேர் ஒன்ன பெரிய தியாகி, முஜாஹிது அப்படின்னு பாராட்டணுங்கிறதுக்காக செஞ்ச. அது உலகத்திலே கிடைச்சிருச்சு. நீ வாழும் போதும் பிறரால் பாராட்டப்பட்ட, மௌத்தான பிறகும் ஒன்ன செஞ்சாங்க, பெரும் தலைவர், தியாக தலைவர் அப்படின்னு வாழ்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாமே கிடைச்சிருச்சு. அதனால அதுக்குண்டான எந்த பலனும் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு வரோம். 3வது ஆலிம்சாவை கூடுவோம். வாங்க அஜத்து, என்ன உங்களுக்கு இல்மை தந்தனே, அந்த இல்மை வச்சு என்ன பண்ணீங்க? அஜத் சொல்லுவார், அதை வச்சு நான் பயங்கரமா பயான் பேசினேன். என்னை பார்த்தா 4 பேர் திருந்திட்டான், 50 பேர் திருந்திட்டாங்க. என்னால தான் அவன் இஸ்லாத்துக்கு வந்தான், என்னால தான் அவன் அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், எல்லாம் சொல்லுவார். அல்லாவும் அங்கீகரிப்பான். கரெக்ட், செஞ்சதெல்லாம் உண்மைதான், எல்லாம் நடந்தது. ஏன் செஞ்ச? பெரிய பீரங்கி பேச்சாளர் தான் எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக செஞ்ச. இஹ்லாஸோட செஞ்ச, நல்ல எண்ணத்தோடைய செஞ்ச, எனக்காக வேண்டிய செஞ்ச, பாராட்டுக்காக வேண்டி செஞ்ச. உலகத்திலேயே அந்த பாராட்டுக்கள் கிடைச்சிருச்சு. எனவே நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு, சும்மா லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிகி இலா ருக்குபத்தி, நான் பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன், என்னுடைய தொடைய தட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபா ஹுரைரா, உலாயிக ஸலாஸா அவ்வலு ஹல்கில்லாஹி தஸ்அரு பிஹிம் அன்னார் யௌமல் கியாமா. இந்த 3 பேர் தான் நாளை மறுமை நாளில் முதலாக நரகத்துக்கு இழுத்து செல்லப்படக்கூடிய மனிதர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவங்களுடைய செயல் நல்லா இருந்துச்சு, ஆனா இவங்களுடைய எண்ணம் சரியா இல்லை. இவங்களுடைய செயல் சரி, இவங்க போரிட்டது உண்மைதான், இவங்க தர்மம் செஞ்சது சரிதான், இவங்க மார்க்கத்துக்காக பலருக்கு அழைப்பு கொடுத்தது சரிதான், எல்லாம் கரெக்ட். செயல் சரி, ஆனா எது சரியில்லை? எண்ணம் சரி. எண்ணம் சரியில்லாம போனதனால எவ்வளவு செயல் நல்லா இருந்தாலும் கூட அந்த நல்ல செஞ்சதுக்குண்டான விஷயத்தை அவர்களால் அடைய முடியல. இதை கேட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை அவர் போய் சொல்றார். அந்த ஸஹீஹுல் அஸ்பஹி என்பவர் நேர போய் முஆவியாங்கள்ட்ட போய், அபூ ஹுரைராட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஹதீஸ் என்னன்னு. அவர் இந்த ஹதீஸை சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அதை கேட்டுட்டு ஃபபக்கா புகாஅன் ஷதீதா, கடுமையா அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஸதக்கல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வும் ரசூலும் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. மன்கான யுரீதுல் ஹயாத்து துன்யா வ ஸீனத்தஹா நுஃபி இலைஹிம் அமாலஹும் என்கிற அந்த தொடர்ல, அந்த ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், யார் இந்த உலகத்துக்காக, உலக ஆசாபாசங்களுக்காக அமல் செய்வார்களோ அவர்கள் வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன் உலாயிக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরা இல்லன் நார், அவர்கள் இந்த உலகத்திலேயே அதற்குண்டான நன்மைகளை பெறுவார்கள், நாளை மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. வஹபித்த மா ஸனஉ, அவர்கள் இந்த உலகத்தில் எதை செய்தார்களோ அதெல்லாம் வீணானது. பாத்திலும் மாகானு யாமலூன், அவர்கள் செய்த அனைத்தும் வீணானதாக மாறி போகும் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த ஹதீஸுக்கு ஆதாரமாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க.
அப்ப எண்ணம் சரியில்லாம இருந்து அமல்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எண்ணம் சரியா இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கடைசி காலத்தை பத்தி சொல்லும் போது ஆயிஷா அம்மா இருக்காங்க. ஆயிஷா அம்மான்னு சொல்றாங்க, ஒரு பெரும் கூட்டம், முஸ்லிமுடைய 2884வது ஹதீஸ், நாளை கடைசி காலம் நெருங்க நெருங்க ஒரு கூட்டம் காபாவை இடிப்பதற்காக வரும். அந்த பெரும் கூட்டம் ஒரு பைதா என்கிற இடத்தில் வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரு நிலம் பொளக்கிறது, பூகம்பம் ஏற்படுத்தி அல்லாஹ் மொத்தமா எல்லாத்தையும் உள்வாங்கிடுவான், பூமிக்குள்ள உள்ள சொல்லிடுவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க, கைஃப யுக்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம் வ ஃபீஹிம் அஸ்வாகுஹும் வ மன் லைஸ மின்ஹும். அங்க இருக்கிற எல்லாத்தையும் எப்படி, பூகம்பம் வந்தா கெட்டவங்களுக்கு மட்டுமா வரும்? எல்லாரும் சேர்ந்தானே போவாங்க, எல்லாரும் சேர்ந்து உள்ள போயிடுவாங்களே, இது என்ன சம்பந்தம் இல்லாதவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து உள்ள போயிடுவாங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமா, யுக்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம், எல்லாத்தையும் அந்த பூமி உள்ள வாங்கிக்கும். ஆனா சும்ம யுபஅஸூன அலா நிய்யாத், நாளை மறுமையில எழுப்பப்படும் போது அவரவர்களுடைய எண்ணப்படி எழுப்பப்படுவார்கள். அவங்களுடைய எண்ணம் என்னவோ, இடிக்க வந்தவன் எவனோ அவனை கெட்டவன்ற லிஸ்ட்ல அல்லாஹ் எழுப்புவான், யார் சம்பந்தமே இல்லாம உள்ள போனானோ அவனை நல்லவன்ற லிஸ்ட்ல அல்லாஹ் எழுப்புவான். அப்போ யார் மறுமையில் எழுப்பப்படுவது கூட அவரவர்களுடைய எண்ணப்படிதான் நடக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எண்ணம் மனசுல நல்ல எண்ணங்கள் உருவாக்குறது, நல்ல எண்ணத்தோடு எதையும் செய்யறது, அது எந்த அமலா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, சதக்காக்களாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி. ஹஜ்ஜிலலாம் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். நான் அதிகமான ஹஜ்ஜு பேருக்கும் புகழுக்கும் 25 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு, 35 உம்ரா பண்ணியிருக்கிறாரு. நான் அதனால தான் ஹஜ்ஜினுடைய ப்ரோக்ராம்லாம் சொல்றது, நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜு நல்லபடியா முடிஞ்சதுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் எத்தனை உம்ரா செஞ்சேன்னு சொல்லாதீங்க, அது தேவையில்லை. எதுக்கு அது சொல்லி என்ன கிடைக்க போகுது? நாங்க அங்கேருந்து டெய்லி 4 உம்ரா போயிட்டு வந்துடுவோம், போச்சு 4 உம்ரா வேணா போச்சு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் என்ன செய்யறாத சொல்றோம். இவர் என்ன செய்வாரு, இன்னொருத்தட்டு போய் அவர் உம்ரா போயிட்டு வந்தார்ல 40 உம்ரா செஞ்சாராம், அவர்கிட்ட சொல்ல எல்லாரும் 40 உம்ராவா செஞ்சீங்க முழுவராகத்தான். அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு. 40 உம்ரா வீணா போயிடும், அமல் வீணா போயிடும். எதனால? சொல்லி காட்டுறதுனால. எண்ணம் இஹ்லாஸான நல்ல எண்ணங்கள் வேணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு கிளம்பி போயிட்டாங்க. போர்ல இருந்து திரும்பி வரும்போது மதீனாவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கிற இடத்துல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன பில் மதீனத்தி ரிஜாலன் மா சிர்தும் மசீரா வலா கதஅத்தும் வாதியா இல்லா கானு மஅக்கும் ஹபஸஹுமுல் மர்த். மதீனால சில மக்கள் இருக்காங்க, அவங்க நம்மளோட போருக்கு வரல, அவங்க எதிரிகளை சந்திக்கல, அவங்க எந்த கஷ்டமும் படல, மதீனாலே தான் இருக்கிறாங்க. ஆனா நாம மதீனாவில் இருந்து போர்க்களத்துக்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு குதிரையில ஏறி பல கிலோமீட்டர்களை தாண்டி சிரமப்பட்டு போனோம், தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிரமப்பட்டோம், கிடைச்ச பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டோம், இப்படிலாம் சிரமப்பட்டோம். ஜிஹாதுல போய் போர்க்களத்துல போய் எதிரிய தைரியமா எதிர்கொண்டோம். அதுல நம்மள ஷஹீதானவங்களும் உயிரை கொடுத்தவங்களும் உண்டு, நம்மள காயப்பட்டவங்க உண்டு, நம்முடைய பொருள் எல்லாம் அங்க வீணா போச்சு, எல்லா கஷ்டமும் நாம பட்டோம். மதீனால சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்த கஷ்டமும் படல, ஆனா நமக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், கஷ்டப்பட்ட நம்மளும் சும்மா இருக்கிறவங்களும் ஒன்னா, நமக்கு கிடைக்கிற கூலி அவங்களுக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா ஹபஸஹுமுல் மர்த். அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க, போருக்கு வரணும்னு நினைச்சாங்க, அவங்களுடைய எண்ணமெல்லாம் போர்ல தான் இருந்தது, என்னாச்சோ ஏதாச்சோ செஞ்சிருக்கணுமே, நம்ம போயிருக்கணுமே என்னெல்லாம் நினைச்சாங்க. ஆனா நோய் கஷ்டம் அவங்களால வர முடியாம போச்சு.
ஒருத்தர் தொழுவணும்னு தான் நினைச்சாரு, ரமதான் ஃபுல்லாக தராவியை முடிச்சிடணும்னு தான் நினைச்சாரு, நோய் சிரமம் தொழுவல, தொழுகாம இருந்தும் தொழுகையினுடைய நன்மை அவளுக்கு கிடைக்கும். அந்த எண்ணம், நல்ல எண்ணங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த எண்ணம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு சும்மா இருந்தாலே கூலி தரும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதல் தக்கல் முஸ்லிமானி பி ஸைஃபைஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு முஸ்லிம்கள் சண்டை போடுறாங்க. ரெண்டு முஸ்லீமுக்கு சண்டை. சண்டையில ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொண்டுட்டார், அடிச்சாரு, கொத்துனாரு, கீழே விழுந்து மண்டை உடைஞ்சது, இன்னால் இல்லாத என்ன மொத்தம் போயிட்டார். இப்போ இந்த முஸ்லீமை கொலை செஞ்ச கொலையாளி, முஸ்லீம் இருக்கார்ல, கொலை செஞ்சவர், அவருக்கும் நரகம், மௌத்தா போனார்ல அவருக்கும் நரகம் நாங்க சொல்லதாலே. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹாதா அல் காத்தில் ஃபமா பாலுல் மக்தூல், யாரு கொலை பண்ணாரோ அவருக்கு நரகம் நியாயம். ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாரு, ஒரு முஸ்லீமை கொலை செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு நரகம். சரி, அது எங்களுக்கு புரியுது. பாவம் மௌத்தா போயிட்டாரு, செத்து போயிட்டாரு, அவருக்கு ஏன் நரகம்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி சாஹிபிஹி. இவரும் சும்மா இல்ல, அவர் அடிக்கும் போது அவர் அடிச்சாரு, அவர் கத்தியை தூக்கிட்டு வரும்போது இவரும் கத்தியை தூக்குனாரு. ஆனா என்ன, அவர் கொஞ்சம் முந்திக்கிட்டாரு, இவர் கொஞ்சம் லேட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் மட்டும் இவரை குத்தாம இருந்திருந்தா இவர் என்ன செஞ்சிருப்பாரு, அவரை குத்திருப்பார். இவர் என்ன செஞ்சாருன்னா அவரை குத்தணும்னு நினைச்சாரு. கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபி, யார் கூட இவர் சண்டை போட்டாரோ அவரை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு நினைச்சாரு, சண்டை போட்டாரு. அவர் விட்டிருந்தா இவர் அவரை கொண்டிருப்பாரு. ஆனா கொஞ்சம் அவர் முந்திக்கிட்டதுனால அவர் இவரை கொண்டுட்டாரு. இப்ப இவரு அவரை கொல்லல, ஆனா அவரை கொல்லணும்னு நினைச்சாருல்ல, அதனால அவருக்கும் நரகம் நாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எண்ணம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை சில சமயத்துல செய்யாததுக்கும் கூலி தரும், சில சமயத்துல செய்யாததுக்கும் தண்டனை தரும். ரெண்டுக்கும் காரணம் எண்ணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு விசாலமான எண்ணம் உள்ளவன் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கதபஹ அல்லாஹு தபாரக வ தஆலா இன்தஹு ஹஸனத்தன் காமிலா. நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், மனசுல நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல, செய்ய முடியல. நம்ம உதாரணமா ஒரு தர்மம் செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த தர்மத்துக்கு உண்டான பணம் இல்லை, காசு இல்லை, செய்ய முடியல. உண்மையிலே மனசார நினைக்கிறோம்னா சும்மா நினைக்க கூடாது. ஆமா, சும்மா அது என்ன நினைக்கிறது தானே, காசா பணமா நினைப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மாவாவது இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி ஒரு பள்ளியாசல் நம்மளே தனியா ஒரு பள்ளியாசல் கட்டின்னு நினைப்போம், கூலி கிடைக்கட்டும், கட்டுறோமா இல்லையா அது அப்புறம். அப்படி இல்லை, உண்மையிலேயே நடக்கிற ஒரு காரியத்தை நினைக்கிறது. 100 ரூபா தர்மம் பண்ணணும், நடக்கிற காரியம் தானே, பண்ண முடியும். 1000 ரூபா செய்யும், யாருக்கு முடியுமோ முடியும். 10,000 ரூபா பண்ணணும், யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு முடிகிற காரியம். முடிகிற காரியத்தை நினைச்சிட்டோம், நினைச்ச பிறகு வாய்ப்பு இல்லாம போச்சு. நினைச்ச பிறகு அதை கொடுக்கறதுக்கு ஒன்றான வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு நஷ்டமாயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று சம்திங். 2 ரக்காத் தொழுவணும்னு நினைச்சோம், வர்ற வெள்ளை பைக்ல கீழே விழுந்துட்டோம், தொழுவ முடியாம போச்சு, ஏதோ ஒன்று. அப்ப நம்ம ஒரு நல்ல விஷயத்த நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லதை செய்யறத நினைக்கிறத நமக்கு செய்ய முடியாம போனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நினைச்சதுக்காக ஒரு முழுமையான கூலியை நம்ம பேர்ல எழுதிடுறோம். நினைச்சல்ல, செய்யணும்னு நினைச்சல்ல, செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதிடுவான். ஒயின் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா கதபல்லாஹு அஷர ஹஸனாத்தின் இலா 700 லேஃபின். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்ன செய்யணும்னு நினைச்சோம், நினைச்சதின்படி செஞ்சு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ தர்மம் பண்ணணும்னு நினைச்சோம், நினைச்சதை அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சுட்டா இப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஒரு செயலுக்காக அல்லாஹ்
7 அல்லது 70 அல்லது அதை விட அதிகமாக நம்முடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை தருவான். 1 செஞ்சா 1 தானே தரணும், இல்லை 1000 தருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நினைச்சு செய்யலன்னா 1, நல்லதை நினைச்சு செஞ்சுட்டா 1000 நன்மை. அதே மாதிரி ஒருத்தன் ஒரு கெட்டதை நினைச்சு அந்த கெட்டதை செஞ்சா ஒரே ஒரு தீமையை அல்லாஹ் எழுதுவான், 1000 தீமை எழுத மாட்டான். ஒரு கெட்டதை செய்யணும்னு நினைச்சு ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டா ஒரு தீமை. சரி, ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைச்சு செய்யாம விட்டுட்டான். தப்பு பண்ணணும்னு நினைச்சான், பாவம் செய்யணும்னு நினைச்சவன் என்ன செஞ்சுட்டான், அப்புறமா வேணாம் அப்படின்னு விட்டுட்டான். விட்டுட்டா ஒரு நன்மையா அல்லாஹ் எழுதுவானாம். புரியுதா? கெட்டதை நினைச்சு விட்டுட்டா, ஏன் கெட்டதை விட்டான்ல, கெட்டதை விட்டதுக்காக அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுவானா. இதை சொல்லிட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ரஹ்மர் ராஹிமீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவன். சில எண்ணங்களுக்கு கூட, நல்ல எண்ணங்கள், நல்ல நியத்துகள், இவைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுப்பான். அதனால எண்ணங்கள் நம்ம எதை செஞ்சாலும் யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானில சொல்றான்ல அல்லாஹ், குர்பானி கொடுத்தா அதனுடைய இரத்தம் அல்லாஹ் அடைகிறது இல்லை, அதனுடைய இறைச்சிகள் அல்லாஹ் போய் அடைகிறது இல்லை. நீங்க அந்த சமயத்துல எண்ணம் என்றீங்களோ அந்த எண்ணம் தான், அந்த நிய்யத்து தான், அந்த தக்வா தான், அந்த அச்சம் தான் அல்லாஹ்வை போய் அடைகிறது. அப்ப நம்மளுடைய எண்ணத்துக்கு மார்க்கத்துல மிகப்பெரிய இது இருக்கு. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரில ஃபர்ஸ்ட் ஹதீஸா இன்னமல் அமாலு பின்னியாத் நம்பர் 1, புகாரியினுடைய நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஹதீஸ் இதுதான், இன்னமல் அமாலு பின்னியாத். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அமல்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டே நன்மை கொடுக்கப்படுகிறது. நல்ல எண்ணம் வச்சா என்ன நல்லது கிடைக்கும், கெட்ட எண்ணம் வச்சா கெட்டது தீமை கிடைக்கும். இப்படி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டே கபூலாகிறது. எண்ணம் சரியில்லைன்னா செயல் கபூலே இல்லை. நியத்து ரொம்ப முக்கியம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் நேரம் வந்தாரு, ஹவுஸுக்கு போனாரு, கை கழுவுனாரு, ஆசைக்கு மூக்கு சுத்தம் பண்ணாரு, வாய்க்கு பழிச்சாரு, 3 தடவை முகத்தை கழுகுனாரு, கையை கழுகுனாரு, மசகு செஞ்சாரு, காலை கழுகுனாரு. இதுக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஒது. இதுக்கு ஒதுன்னா பேரு. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இது ஒதுன்னு பேரு இல்லை. இதை செய்யறதுக்கு முன்னாடி அவர் நான் ஒது செய்யறேன்னு எண்ணணும், நிய்யத் வைக்கணும். நான் சுத்தத்திற்காக ஒது செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் கொண்டு வரணும். எண்ணம் வந்த பிறகு இதெல்லாம் செஞ்சா இதுக்கு பேரு ஒது. நிய்யத்தே இல்லாம இதெல்லாம் செஞ்சா இதுக்கு பேரு ஃப்ரெஷ் ஆகுறது. ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன் அப்படின்னா மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வர்றேன்னு. மூஞ்சி கை கால் கழுவுனது, இதுக்கு என்ன பேரு? மூஞ்சி கை கால் கழுவுனது, அவ்வளவுதான். மூஞ்சி கை கால் கழுவி இருக்கிறாரே தவிர என்ன செய்யல? அவ்வளவு முக்கியம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த செயலை, எந்த அமலை செய்யறதா இருந்தாலும் சரி, அது எண்ணத்தை கொண்டே கபூலாகும். நன்மை கிடைக்கும்ன்றது 2வது. முதல்ல அந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிய்யத் அவசியம். நேரம் வந்தாரு, பேசாம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இஷாவுக்கு பாங்க சொல்லியாச்சு. நம்ம நேரம் முன்னாடி 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுகிறோம். அது என்ன தொழுக? இஷா ஜமாத்து இனிதான் நடக்க போகுது. இஷாக்கு பாங்க சொல்லியாச்சு, இனிதான் இக்காமத் சொல்ல போறாங்க. 2க்கும் நடுவுல நாம ஒது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுதோம். இதுக்கு என்ன தொழுகை? இது சுன்னத், இஷாவுடைய முன் சுன்னத் தொழுகிறோம்னு அர்த்தம் இல்லையா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, தொழுகைக்கு முன்னாடி இஷாவுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்,
அல்லது இஷாவுடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்த இப்படி நிய்யத் வச்சு அல்லாஹ் அக்பர் சொல்லி 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுதாதான் அதுக்கு பேர் இஷாவுடைய முன் சுன்னத்து. ஒண்ணுமே இல்லாம சும்மா தொழுதா இது தொழுகையாகவே கணிக்கப்படாதுங்கிறாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஏன்னா மார்க்கத்துல எண்ணத்துக்கு நிய்யத்துக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு, எண்ணம் உண்டு. அப்ப அவ்வளவு மார்க்கத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோங்கிறது 2வது. நம்மளுடைய செயல்கள்ல ரியான் சொல்லுவோம், முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய எவ்வளோ அமல்கள் அதெல்லாம் வேஸ்டா போயிடும். அதுல இருந்து எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்காது. நவுதுபில்லா. நாளைக்கு மறுமையில அதுக்குண்டான எந்த கூலியும் கிடைக்காது. நம்ம இங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம், நான் இவ்வளோ அமல் செஞ்சிருக்கேன், நான் இவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சிருக்கேன், நான் இவ்வளோ நோன்பு வச்சிருக்கேன், நான் என்னுடைய அமல்கள் இவ்வளோ அப்படி நினைச்சிருப்போம். ஆனா அங்க போய் பார்த்தா காணல் நீர் மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பக்கத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி அமல்கள் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிற பவரு மனசுக்கு. இந்த மனசு மோசமானது. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இது கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் வராது. குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரிதான் ஒரு நிலையில இருக்கவே இருக்காது. சொல்லுவாங்கல்ல, இன்னஃபில் ஜசதி முதுஆ இதா சலுகத் சலுகல் ஜசது குல்லு வைதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு அலா வஹியல் கல்ப். உங்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு ஒன்று இருக்கு. அந்த சதத்துண்டு நேரானாதான், கிளீன் ஆனாதான் உடம்பெல்லாம் கிளீன் ஆகும். அந்த சதத்துண்டு கெட்டு போனா உடம்பெல்லாம் கெட்டு போயிடும். அலா வகையல் கல்பு, அதுதான் இது உள்ளம். இந்த மனசு நல்லா இருந்தாதான் பார்வை நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாதான் கொடுக்கிறது நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாதான் பேச்சு நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம்ல. என்ன நினைக்கிறோமோ என்ன எண்ணுறோமோ அந்த எண்ணத்துக்கு தோதுவாக தான் ஒட்டுமொத்த உடம்பினுடைய நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் அதை ஃபேஸ் பண்ணி தான் நடக்கும். அது என்ன சொல்லுதோ அது மாதிரிதான் எல்லாமே. மனசு என்ன சொல்லுதோ அதை தான் பேச முடியும். மனசு என்ன சொல்லுதோ அதை தான் அது மாதிரியான பார்வை தான் பார்க்க முடியும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சரி செய்ய வேண்டியது உங்களுடைய செயல்கள் இல்ல, உங்களுடைய எண்ணம். எண்ணத்தை முதல்ல கிளீன் ஆக்கணும், எண்ணத்தை முதல்ல சரிபடுத்தணும். எண்ணம் சரிபட்டால் மட்டும்தான் உங்களுடைய அமல்கள் சீராகும், உங்களுடைய அமல்கள் சரியா வரும். எண்ணம் கெட்டு போனா ஒட்டுமொத்த உடலும் கெட்டு. ஹார்ட் அட்டாக் வந்தா கல்புக்கு மட்டும்தான் போற அந்த இது சர்க்குலேஷன், ரத்தம், பிளட்டு போகல, ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ஆயிடும்? ஒத்த போயிடுவோம். இன்னால இல்லாம என்னால ராஜோன். கண்ணு இருக்கும் ஆனா பார்க்காது, கை இருக்கும் ஆனா தூக்க முடியாது. எது கெட்டு போச்சு? கல்பு கெட்டு போனா உடம்பே கெட்டு போச்சு, பினிஷ். நம்மளுடைய எல்லா அமல்களுக்கும் உண்டான கல்பு எதுன்னா எண்ணம் தான், நிய்யத்து தான். அந்த நிய்யத்து கெட்டு போனா எல்லாமே கெட்டு. நாம ஒரு 5 ரூபா கொடுத்தாலும் சரி, 50 ரூபா கொடுத்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாருக்கும் அதை படம் போட்டு காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. இது எதுவும் இல்லாம நாம செஞ்சா இதை அல்லாஹ் நாளைக்கு கண்டிப்பா மஹ்ஷர் மைதானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் குழுமி இருக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் அல்லாஹ் போட்டு காட்டுவான், இவர் இந்த நன்மையை செஞ்சாரு. நாம வாட்ஸ்அப்ல அனுப்புனா எத்தனை பேருக்கு தெரியும்? நாம ஃபேஸ்புக்ல போட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? நாம இன்ஸ்டால ஸ்டோரியா வச்சா எத்தனை பேர் பார்ப்பாங்க? இவ்வளவுதானே பார்க்க போறாங்க. ஆனா நம்ம இஹ்லாஸா அல்லாஹ்வுக்காகன்னு செஞ்சா அல்லாஹ்வும் எல்லாத்துக்கும் போய் பார்க்க வச்சிருவான். எப்ப? யாருல இருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாத்துக்கும் நாம செஞ்ச நல்லதை எல்லாம் படம் போட்டு காட்டுவோம். வேற நல்ல மனுஷன் இவரு அந்த நேரத்துல அந்த காரியத்துல இதெல்லாம் செஞ்சாரு, அவர் அந்த நேரத்துல எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அல்லாஹ் அதை என்ன செய்வான்? பிரகடனப்படுத்துவான், அதிகமா சொல்லி காட்டுவான் எல்லாத்துக்கும். என்னுடைய அடியான் இவரு, என்னுடைய நெருங்கிய அடியான் இவர் காலத்துல அவருடைய காலத்துல அப்படி இருந்தார் இப்படி. அதுதானே மனிதனுடைய இயல்பு, அதுதானே. அப்ப நாம இங்க எதை மறைச்சு வாழ்கிறோமோ அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில வெளிப்படுத்துவான்.
நம்ம இங்க எதை தெரியப்படுத்தி வாழுகிறோமோ நாளைக்கு அது ஒண்ணுமில்லாம மறைஞ்சு போயிடும், யாருக்குமே தெரியும். கொஞ்ச நேரம் ஆசை, கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரத்துல அது ஒரு 4 பேருடைய வாழ்த்து, ஒரு 40 பேருடைய லைக்கு, இதோட வாழ்க்கை முடிஞ்சிருது. எதுக்கு? நம்மளுடைய நல்ல காரியத்துக்கு. இது அதை நாம செய்யாம நல்லெண்ணத்தோட இஹ்லாஸா அல்லாஹ்வுக்காக என்கிற நிய்யத்தோட நாம அல்லாஹ்வுக்காக செய்யும் போது, நல்ல எண்ணத்தோட செய்யும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை பன்மடங்காக பெருக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், எத்தனை ரக்காத்து? 3 4 சரி, 4 ரக்காத்து. எல்லாத்துக்குமே 4 ரக்காத்து தானே, இதுல பிரச்சனைலாம் இல்லையே. எல்லாருமே 4 ரக்காத்து தான் தொழுவோம். இமாம் சாஹிப் 4 தான் தொழுவாரு, முஅத்தின் 4 தான் தொழுவாரு, பின்னாடி இருக்க எல்லாருமே 4 ரக்காத்து தான் தொழுவோம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நன்மை கிடைக்காது. சில சமயத்துல பின்னாடி நின்றவருக்கு கூட அதிகமா நன்மை கிடைக்கும், அஜத்துக்கு ஒண்ணும் கிடைக்காம கூட போகும். அவருடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கு. அவருடைய எண்ணத்துக்கு அவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இருந்தா பரவாயில்ல, கிராத்து கொஞ்சம் சூப்பரா ஓதுவோம் இன்னைக்கு 4 பேர் அந்த எண்ணத்துல கிராத்து ஓதுனா வீணா போச்சு. தொழுகைக்கு உண்டான பலன் கிடைக்குமா? பயானுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் எண்ணம். இப்போ இதுல நிக்கிறோம், 50 பேர் தொழுகிறோம். இந்த 50 பேருக்கும் 50 பேரும் ஒரே மாதிரியான 4 ரக்காத் தான் தொழுகிறோம், ஒரே சூறா தான் ஓதப்பட்டிருக்கு, ஒரே அல்ஹம்து தான் எல்லாத்துக்கும் ஓதப்பட்டிருக்கு, எல்லாரும் அதைத்தான் கேட்டோம், அதை பின்பற்றி தான் தொழுதோம். ஆனா நன்மை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே ஆஹா மொபைல் போனு சுவிட்ச் ஆஃப் பண்ணாம கீழே வச்சுட்டமே, என்ன ஆகுமோ தெரியலையே, இப்ப பார்த்து எவனாவது போன் போட்டு தொலைப்பானே, பண்ணிடக்கூடாது. 4வது ரக்காத்து முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்ற வரைக்கும் யா அல்லாஹ் போன் வரக்கூடாது. இவர் 4 ரக்காத் தொழுகிற வரைக்கும் அல்லாஹ்வை நினைக்கிறாரோ இல்லையோ போனை நினைச்சுக்கிட்டே தான் தொழுவார். அந்த 4வது ரக்காத்துல சலாம் கொடுத்த உடனே எடுத்து சைலண்ட்ல போ. இல்லைன்னா சப்போஸ் தெரியாம அதை அடிச்சிடுச்சு, அது சலாம் கொடுத்த உடனே சுத்தி இருக்கிறவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, அதுலயே மொத்தம் போயிடும், கொல்ற மாதிரி பார்ப்பாங்க. மனுஷனை நீ பள்ளியாசலுக்குள்ள வந்திருக்க சுவிட்ச் ஆஃப் அப்படி பார்ப்பாங்க. இப்ப இவருக்கு அல்லாஹ் தக்பீர் கெட்டிட்டாரு. தக்பீர் கெட்டின பிறகு அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய இவரு பாவம் செல்போன்லயே அவருடைய கவனம் எல்லாம் இருக்கு. சீக்கிரம் சஜிதாவுக்காவது போகணும், சஜிதால போயாவது சைலண்ட் பண்ணிடுவோம், டக்குன்னு அழுத்தி விட்டுறலாம் அப்படிதான் நினைக்கிறார். இப்ப இவரும் அதே பக்கத்துல ஒருத்தர் அல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதும் போது அந்த அர்த்தங்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து, அந்த சொர்க்கத்தை பத்தி ஓதும் போது சொர்க்கத்தை பத்தி நினைச்சு, நரகத்தை பத்தி ஓதும் போது நரகத்தை பத்தி நினைச்சு, நல்லமல்கள் பத்தி வரும்போது நல்லமல்கள் பத்தி நினைச்சு, அல்லாஹ் பத்தி ஆயத்து வரும்போது அல்லாஹ்வை நினைச்சு, இப்படி எல்லாம் ஒருத்தர் இஹ்லாஸா தொழுகிறாருன்னா அவர் தொழுகையும் செல்போன்காரர் தொழுகையும் ஒன்னா? நியாயம் தானே? 2 பேருக்கு ஒன்னா கொடுக்க முடியாதுல்ல. சரி, இப்ப யார் யாருக்கு எவ்வளவு நன்மை அதுல கிடைக்கும்னு நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இஷா தொழுகையில நமக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கும், நான் எவ்வளோ எனக்கு என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது, நீங்க என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னுடைய எண்ண பிரகாரம் என்னுடைய எண்ணத்துல நான் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் உலகத்தினுடைய எந்த சிந்தனையும் இல்லாம அல்லாஹ்வை மறுமையினுடைய சிந்தனையோட நான் தொழுகையை நிறைவேற்றி இருந்தா அது முழுமையான தொழுகை. அது அல்லாம வேற ஏதாவது மற்ற சிந்தனை, எந்த சிந்தனையா இருந்தாலும் சரி, மற்ற சிந்தனைகளோட என்னுடைய தொழுகை இருந்திருந்தா இப்ப என்னுடைய தொழுகை குறையான தொழுகை, குறை உள்ள தொழுகை. அதே ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்ற ஒருத்தர் அல்லாஹ் மட்டுமே நினைச்சு கரெக்டா 4 ரக்காத்து தொழுது இருந்தா இப்ப இமாம விட அவர் சிறந்தவர் ஆயிடுவார், அவருக்கு அதிகமான நன்மை கிடைச்சிடும். ஏன் இது கிடைக்குது? ஏன் இப்படி டிஃபரெண்டா கிடைக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஏன் ஒவ்வொரு மாதிரி கிடைக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அவங்களுடைய எண்ணம், அவ்வளவுதான்.
மனசும் எண்ணமும் நிறைஞ்சிருந்தா, நல்லதா இருந்தா, நாம் செய்கிற எல்லா காரியமும் நல்லதாகவும் இருக்கும். நமக்கு முழுமையான பலனை, முழுமையான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். அந்த எண்ணத்தில் கோளாறு ஏற்பட்டால் நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த அமல்கள் ஒண்ணுமில்லாத சருகுகளாக மாறி போகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய அமல்கள் அனைத்திலும் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.